கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, இந்நாளிலும் ஆண்டவருடைய திருப்பெயரினாலே வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் கடவுளின் பெயரினாலே வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். சிறப்பாக இன்றைக்கு நாம் பெந்தெகோஸ்தே திருநாளை கொண்டாடும்படியாய் கடவுள் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே தூய ஆவியானவர் அருளப்பட்ட இந்த பெந்தெகோஸ்தே திருநாள் நம்முடைய திருச்சபையின் வரலாற்றிலே மிக மிக முக்கியமான நாள். ஆண்டவர் இந்த பெந்தெகோஸ்தே திருநாளிலே நாம் ஒவ்வொருவரையும் தூய ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பியிருக்கிறார். தொடர்ந்து நமக்குள்ளாக வாசம் பண்ணுகின்ற தூய ஆவியானவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக இந்த வழிபாட்டின் மூலமாய் நாம் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற நீங்கள் பரிசுத்த நல்ல கடவுளே, இந்த நாளிலும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பெந்தெகோஸ்தே திருநாளிலே நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே கூடி வரும்படியாக நீ உதவி செய்திலே அதுக்காக நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு அவர்கள் மேலிலே தங்கின பொழுது நீர் ஆவியானவர் இறங்கி அவர்களை அபிஷேகித்தீர், ஆற்றல் படுத்தினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த கொரோனா பாதிப்பினாலே நாங்கள் ஆலயத்தில் இல்லை என்று சொன்னாலும் நாங்கள் ஒவ்வொரு இல்லமும் உங்களுடைய ஆலயங்களாய் இன்றைக்கு நாங்கள் தொழுபடியாய் நீ உதவி செய்திருக்கிறேன். உங்களுடைய தூய் ஆவியினுடைய ஆற்றலை நீர் மென்மேலும் எங்களுக்கு பொழிந்தருளும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டில் காசு தாரும் பாடுகின்ற பாடலையும் சத்திய வசனையும் நாங்கள் ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டு அங்கீகரித்து ஆசீர்வதிப்படியாய் மன்றாடுகிறோம். உங்களுடைய பேரல் எங்களுக்கு பெருக செய்யும். இயேசு கிறிஸ்துவை மன்றாடுகிறோம் எங்கள் பரிசுத்த நல்ல கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலையிலே 22வது பாடலை நாம் பாடுவோம். பாமாலை 22. Alleluia, சர்வவல்ல நாதா, தேவரீர்க்கே நாளும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயா மூவரான ஏகா த்ரீயேகரே. தூய தூய தூயா அன்பர் சூழ நின்று தெய்வ ஆசனம் முன்னர் தம் கிரீடம் வைப்பாரே. கேருபீன் சேராபீன் தாழ்ந்து போற்ற பெற்று ஈன்றென்றும் வீட்டாள் வீரநாதியே. தூய தூய தூயா ஜோதி பிரகாசா பாவர் கண்ணால் உந்தன் மாண்பை காண யார் வல்லோ. நீரே தூய தூய மனுவாக்கு கேட்டா மாட்சிமை தூய்மை அன்பும் நீரைந்தோ. தூய தூய தூயா சர்வவல்ல நாதா, வானம் பூமி ஆழி உம்மை ஸ்தோத்தரிக்குமே. தூய தூய
தூயா மூவரான ஏகா காருண்யரே தூய த்ரீகரே. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். பரமண்டல எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள பிரச்சனைகளுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோருக்கு பேசுவதால் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளை பற்றி சொல்லிய வார்த்தைகளாவனே: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பின்னிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இதயத்தில் பதித்தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இன்றைய நாளுக்கான சிறப்பு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். கடவுளே, இதே போல ஒத்த ஒரு காலத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி அவருடைய ஒளியினாலே விசுவாசமுள்ள நம்முடைய ஜனத்தின் இருதயங்களை போதித்து பிரகாசித்திருக்கிறேன். அந்த ஆவியினாலே நாங்கள் எல்லா காரியங்களையும் குறித்து நிதானமாய் யோசிக்கவும் அவருடைய பரிசுத்த தேற்றல்களாலே இடைவிடாமல் சுவிசேஷிக்கவும் கட்டளையிட வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாக சதா காலம் ஜீவித்த அரசாளுகிறேன் எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பொன்னிய நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையார் அமரவும். திருமறை பாடங்கள் வாசி கேட்போம். முதலாம் திருமறை பாடமாக அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வசனங்களை நாம் வாசி கேட்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்து இருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்த சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்து இருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்தமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஆவியானவர் தங்களுக்கு தந்து அருளின வரத்தின் படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டு படியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்ம அவர்களுடைய ஜன்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எல்லாம் மீதரும் மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா,
பம்பிலியா, எகிப்து என தேசத்தார்களும் சிரேனு பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே கூடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்து அமைந்தவர்களுக்கும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்து இருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் முடிந்தது. நற்செய்தி பாடமாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வசனங்கள். யோவான் 20:19 முதல் 23 வசனங்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 முடிய. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23. வாரத்தில் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல் நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படுவதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகில் உண்டாகும் முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமிடத்திற்கு இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னிமரியாத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கப்படப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமிடக்கு ஏறி பிதால் வலது மாற்றி வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க மகிமையோடைய திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறமாய் தீர்க்கதரிசனம் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிறேன். பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை ஒன்று விசுவாசிக்கிறேன். மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமரவும். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் அறிந்த வண்ணமாக நம்முடைய ஆலயத்தில் ஆன்லைன் மூலமாக ஒவ்வொரு வாரமும் சண்டே ஸ்கூல் வகுப்புகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. அதை ஒழுங்குபடுத்தி நடத்துகின்ற சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கன்வீனர் மற்றும் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அனைவரையும் இந்த நாளிலே வாழ்த்துகின்றோம். ஒரு இன்றைக்கு 5ஆம் ஞாயிறாக இருப்பதினாலே காலை ஞாயிறாக நாம் அனுசரிக்கிறோம். ஆகவே சண்டே ஸ்கூலில் பிள்ளைகள் கற்றுக்கொண்ட பாடங்களை தாளந்துகளை இந்த வழிபாட்டிலே நமக்கு முன்பாக அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். ஆகவே பிள்ளைகளையும் சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களையும் இந்த நாளில் வாழ்த்து அவருடைய நிகழ்வுகளை நடத்தி தொடங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
வைரஸ் பாதிப்பினால் தடைப்பட்ட இந்த லாக்டவுன் காலத்திலும் பெற்றோரும் ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்களுமாக இணைந்து நம் ஆலய சிறு பிள்ளைகளை ஆண்டவருக்குள் வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்தார். நம் ஆலய போதகர், நிர்வாக குழுவினர் மற்றும் ஓய்வு நாள் பாடசாலை பொறுப்பாளர் இவர்களின் ஆலோசனையின்படி ஒவ்வொரு ஞாயிறும் காலை 10 மணி முதல் 11 மணி வரை ஆன்லைனில் ஜூம் வழியாக ஓய்வு நாள் வகுப்புகளை நடத்தி பிகினர்ஸ் பிரைமரி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினோம். முதல் வாரம் மோசே முட்செடி கதையை சொன்னோம். அதில் மோசே கண்ட முட்செடி பர்னிங் புஷ் ஆக்டிவிட்டியாக கொடுக்கப்பட்டது. இதை சிறு பிள்ளைகள் மிக அழகாக செய்திருக்கிறார்கள். இரண்டாவது வாரம் தேவன் எகிப்து தேசத்தை வாதித்த 10 வாதைகளில் முதல் 5 வாதைகளை விளக்கிச் சொன்னோம். இரண்டாவது வாதையான தவளை ஆக்டிவிட்டியாக பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. மூன்றாவது வாரம் அடுத்த 5 வாதைகளை கதையாக கூறினோம். மோசே கதையில் வரும் ஏதாவதொரு கதாபாத்திரமாக மாறு வேடத்தில் வருவது ஆக்டிவிட்டியாக கொடுக்கப்பட்டது. பிள்ளைகள் மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். நம் சிறு பிள்ளைகளின் பங்களிப்பை நீங்களும் கண்டு மகிழலாம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதியில் வாருங்கள். கர்த்தரே தேவனே, அர்த்தமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் அருகமாய் இருக்கிறோம். வாசங்களின் துடியோடும் அவர் பிரகாரங்களின் குளிர்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துடித்து அவரை நாமத்தை சொல்லுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்தினமும் வாருங்கள். கர்த்தரே தீவிராடுங்கள். நாமள அவரே நம்மை உண்டாக்கினார். நாம அவர் சொன்னதும் அவர் மேய்ச்சலில் ஆழமாடி இருக்கணும். வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களின் குளிர்ச்சியோடும் பிரவேசித்து அவர் துதித்து அவரை நாமத்தை சொல்லுங்கள். Make the joyful noise unto the Lord, all ye lands. Worship the Lord with gladness. Come before Him with joyful songs. Work that the Lord is God.
பிள்ளைகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சம்மதிடுவார்கள். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலில் இருக்கிறோம். அவ்வாசகர் துணியோடும் அப்பிரகாங்க புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவர் துதித்து அவருடைய நாமத்தை சோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதம் 46 அதிகாரம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதின் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். Whose streams make glad the city of God, the holy place where the Most High dwells. God is between us, she will not fall. God will help us at the break of day. Nations are in uproar, kingdoms fall, he lifts his voice, the earth. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். Therefore we do not fear, even though the earth be removed, the mountains be carried into the midst of the sea, though its waters roar and be troubled, though the mountains shake with their swelling. There is the river whose stream make glad the city of God, the holy place where the Most High dwells. God is within her, she will not fall. God will help her at break of day. ஆதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி முழுகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். Therefore we will not fear, the earth give way and the mountain fall into the heart of sea, though the waters roar and foam and the mountain quake and surging. ஒரு நதி உண்டு, அதின் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். The nations are in uproar, the kingdoms fall. He lifts his voice, the earth melts. The Lord of hosts is with us, the God of Jacob is our refuge. பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்க கர்த்தருடைய செய்திகளை வந்து பாருங்கள். Thank you. Good morning. We the juniors are presenting to you some of the activities that were done by us as a part of our weekly lessons in online Sunday school. Week 1. Through the story of the widow of Nain, we learned that our Lord was compassionate and was always helping the needy. We also learned that it is also equally important for us to help and uphold others in our prayers. To signify this, we made a prayer rainbow where we wrote the names of the people who need our prayers in these testing times. Week 2. From the story of the grateful leper, we understood the virtue of being thankful to our Lord for all the blessings He had given us. The activity involved expressing our thanks, making a thankful book where we wrote and drew all the precious things that our God has blessed us with. Week 3.
We were taught of the story of Paul and Silas and how they never ceased to pray, praise, and rejoice even during the most testing times. To help remember this, we made an activity, Paul's prison chain, and a paper chain where each link represented the lesson we learnt, which is rejoice in the Lord always. And again I say rejoice. Week 4, we continued our journey with Paul, and this time we learnt of Paul's adventures in the island of Malta. Be it an arrest, a trial, a whip, a shipwreck, or a snake bite, Paul was never complaining and simply carrying on the work that he was called for. For our activity, we made a boat for Paul because we know with Christ in our boat, we too can smile at any storm. Hope you enjoyed watching our activities as much as we had fun doing it. Thank you. I have made you, I will carry you, I will sustain you, and I will rescue you. Isaiah 46:4. We thank God Almighty for sustaining us through this lockdown period, as Isaiah 46:4 says. We, the juniors of CSI Christchurch Alandur, have been attending online Sunday school from the first week of May. We have learned through the lessons how compassionate, caring, and loving our Father in heaven is. And here we are showcasing the memory verse recitals and activities we have done during the past few weeks. Thank you. When the Lord saw her, his heart went up to her, and he said, "Don't cry." Then he went up and touched the bier they were carrying him on, and the bearers stood still. He said, "Young man, I say you to get up." Luke chapter 7, verses 13-14. I will sing praise to you, O Lord, and I will tell your wonderful deeds. I will be glad and rejoice in you, and I will sing praise to your name, O Most High. Psalms chapter 9, verses 1 and 2. Thank you. He then brought them out and asked, "Sirs, what must I do to be saved?" They replied, "Believe the Lord Jesus, and you will be saved, you and your household." Acts 16, verse 30 and 31. When I'm afraid, I put my trust in you. In God whose word I praise. In God I put my trust and am not afraid. What can mere mortals do to me? Psalms 56:3 and 4. When the Lord saw her, his heart went out to her, and he said, "Don't cry." Then he went up and touched the bier they were carrying him on, and the bearer stood still. He said, "Young man, I say to you, get up." Luke 7:13 and 14. I'll give thanks to you, Lord, with all my heart. I'll tell of all your wonderful deeds. I'll be glad and rejoice in you. I'll sing the praises of your name, O Most High. Psalms 9, 1 and 2. Sunday class, memory verse. He then brought them out and said, "Sirs, what must I do to be saved?" They replied, "Believe in the Lord Jesus Christ and you will be saved, you and your household." Acts chapter 16, verses 30 and 31. Thank you. Sunday class 2020 memory verse. When I'm afraid, I put my trust in you. In God, whose word I praise. In God, I trust and I am not afraid. What can mere mortals do to me? Psalms chapter 56, verse 3 and 4. When the Lord saw her, his heart went out to her, and he said, "Don't cry." Then he went up and touched the bier they were carrying him on, and the bearer stood still. He said, "Young man, I say to you, get up." Luke 7, verse 13 and 14. Memory verses. Psalms chapter 56, verses 3 and 4. When I am afraid, I put my trust in you. In God, whose words I praise.
In God I trust, and am not afraid. What can mere mortals do to me? Amen. He then brought them out and asked, Sirs, what must I do to be saved? They replied, Believe in the Lord Jesus and you will be saved, you and your household. Acts 16:30 and 31. We, the teens of Sunday class, are going to sing the song Here I Am to Worship, which we did through online collaboration. We thank God for the opportunity to praise and worship Him. We also hope that you enjoy the song. Light of the world, you step down into darkness. Open my eyes, let me see. Beauty that made this heart adore you. Hope of my life stands with you. Here I am to worship. Here I am to bow down. Here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. King of all ages, oh so highly exalted, glorious in heaven above. Humbly you came to the earth you created, all for love's sake became poor. Here I am to worship. Here I am to bow down. Here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. Here I am to worship. Here I am to bow down. Here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. தொடர்ந்து திருச்சபைக்கான அறிவிப்புகள். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் சிறப்பாக சண்டே ஸ்கூல் நடத்தி பிள்ளைகளுடைய தாளந்துகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதில் பங்கேற்று சிறப்பித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம். இவர்களை உற்சாகப்படுத்துகிற சூப்பரன் மற்றும் ஆசிரியர்களை, சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களை வாழ்த்துகின்றோம். இதைத் தொடர்ந்து இந்த வகுப்புகள் நடைபெறும். ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளை சிறப்பாக உற்சாகப்படுத்தியிருக்கிறீர்கள். தொடர்ந்து இதில் பங்கேற்று நீங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களை கொரோனா பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இருந்த பொழுதிலும் கடவுள் செயலாற்றி கொண்டிருக்கிறார். வேண்டிய சுகத்தையும் தந்திருக்கிறார். அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் நீங்க பெற நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த கொரோனாவுக்காக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நாம் பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறோம். குறிப்பாக திருச்சபையில் அநேக மக்கள் தங்களுடைய வீட்டு வாடகை கட்ட முடியாத சூழ்நிலை இருந்த பொழுது திருச்சபை ஒரு சிறிய தொகையை நாம் அவர்களுக்கு உதவியாக கொடுத்திருக்கிறோம். பல்வேறு நபர்கள் தேவைகளோடு அவர்கள் நம்மை அணுகிறார்கள். ஆகவே திருச்சபையார் தயவுசெய்து இந்த கொரோனாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பல்வேறு கஷ்டங்கள் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களுடைய நன்கொடைகளை, காணிக்கைகளை தாராளமாக நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களை கொடுக்கிறவர்கள் நம்முடைய ஆலயம் திறந்திருக்கும், அலுவலகம் திறந்திருக்கும். ஆகவே நீங்கள் அதில் செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவரிடமாகவே இந்த கொரோனா பாதிப்பினாலே கடந்த 2 மாதங்களாக நாம் இந்த ஆன்லைன் மூலமாக சந்தா செலுத்தும்படியாக கேட்டுக்கொண்டோம். ஆனால் இப்பொழுது ஜூன் மாதத்திலிருந்து நம்முடைய ஆலயம் திறந்திருக்கும், அலுவலகம் திறந்திருக்கும். ஆகவே தயவுசெய்து சந்தா செலுத்தவர்கள்
நீங்கள் ஆலயத்தில் வந்து அல்லது அலுவலகத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய சந்தாவை செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து இனிமேல் ஆன்லைனில் உங்களுடைய சந்தாவை செலுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இந்த நாட்களில் வந்து செலுத்த முடியவில்லை என்று சொன்னாலும் நீங்கள் எப்பொழுது ஆலயம் திறக்கப்படுகிறதோ அந்த நாளிலே வந்து உங்களுடைய சந்தாவை செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே தயவு செய்து இதை நீங்கள் மனதிலே கொண்டு ஆன்லைன் பேமெண்ட் சந்தா பேமெண்ட் இருக்காது. ஆகவே தயவு செய்து உங்களுடைய சந்தாக்களை ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்கவும் அல்லது ஆலய வழிபாட்டிலே வந்து படைக்கும்படியாக உங்களை மீண்டுமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பல்வேறு நிலையில ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களும் அவருடைய ஊழியர்களை செய்து வருவதாக அவளை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினர்கள் கடந்த 27ஆம் தேதி இரவு கர்த்தருக்குள்ளாக நேத்திரை அடைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக திரு ஐசக் செல்வராஜ் நம்முடைய திருச்சபையின் மூத்த உறுப்பினர் அவருடைய 93வது வயதிலே கர்த்தருக்குள்ளாக நேத்திரை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் இழந்திருக்கிற அவருடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அப்போது கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல நம்முடைய உறுப்பினர் திரு விக்டர் பொன்னையா ஐயா அவர்கள் இமானுவேல் ஸ்கூலுடைய தாளாளர் ஃபவுண்டர் அவர்கள் தன்னுடைய 67வது வயதில் கர்த்தருக்குள்ளாக நித்தடைந்தார்கள். அவர்கள் நிமித்தமாக இழந்திருக்கிற அந்த குடும்பம் ஆழ்ந்த துயரத்தில் இருப்பதை நாம் அறிவோம். அவர் இழந்திருக்கிற அவருடைய துணைவியர் அம்மாவுக்காகவும் பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். கடவுளுக்கு வேண்டிய ஆதலையும் சமாதானம் தரும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல கடவுளை, இந்த நாளிலும் கூட உடைய கிருபையை பெற்றிருக்கிற நாங்கள் எங்களை விட்டு கடந்து போயிருக்கிற எங்களுடைய அருமையான சகோதரருக்கான ஜெபிக்கிறோம். திரு ஐசக் செல்வராஜையாவுக்கான மன்றாடுகிறோம். இந்நாளிலே கர்த்தரவர்கள் உடைய சமூகத்தில் இழைப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். 93 ஆண்டுகள் அவர்கள் தொலைத்தில் வாழி உதவி செய்தீர். அதுக்காக நன்றி. அவர்கள் இழந்திருக்கிறவர்கள் குடும்பத்துக்கு வேண்டிய ஆதரவு தாரும். அவந்தமாகவே ஆண்டவரே திரு விக்டர் பொன்னையா ஐயாவுக்காக ஆட்சேபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பல நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுகத்தை பலத்தினை தந்தீர். அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆனாலும் மேம்பட்டு சுகத்தினாலே இடையிலிருந்து ஆண்டவரே அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய சமூகத்தில் அவர்கள் இழைப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவள் இழந்திருக்கிறவருடைய குடும்பத்திற்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் தொடர்ந்து கற்று தாரும். உங்களுடைய பெயர்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த நல்ல கடவுளே, ஆமென். நாம் தொடர்ந்து பாமாலையில 238வது பாடலை நாம் பாடுவோம். பாமாலை 238. Yeah.
கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்நாளிலும் கருணை பேரொழியினாலே நாம் இந்த பெந்தெகோஸ்தே திருநாளை கொண்டாடும்படியாய் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சிறப்பாக உள்ள அனைவருக்கும் இந்த பெந்தெகோஸ்தே திருநாளின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முள் வாசம் பண்ணுகிற தூய ஆவியானவர் தொடர்ந்து நம்மை அவருடைய பாதையிலே நடத்தும்படியாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக இந்நாளிலும் இந்த பெந்தெகோஸ்தே திருநாள் திருச்சபையிலே ஒரு முக்கியமான ஒரு நாள். இன்னும் சொல்லப்போனால் திருச்சபையின் பிறந்த நாளாகவும் நாம் இதை கொண்டாட கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பெந்தெகோஸ்தே திருநாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வாரும் தூய ஆவியரே படைப்பனைத்தையும் மறு உருவாக்கும் என்று நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். கம் ஹோலி ஸ்பிரிட், டிரான்ஸ்ஃபார்ம் தி ஹோல் கிரியேஷன். படைப்புகள் அனைத்தும் மறு உருவாக்கும் என்று சொல்லி டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பதை குறித்தும் தூய ஆவியை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு நாம் திருச்சபையில் நம்முடைய சிறப்பாக கிறிஸ்மஸ் விழாவை பிறந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிறோம். அது கடவுளின் அன்பை கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை. அதே போல ஈஸ்டர் திருநாள், உயிர்த்தெழுந்த திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். அது கிறிஸ்துவின் வழியாய் நாம் பெற்றுக்கொண்ட மீட்பை கொண்டாடுகின்ற ஒரு நாள். அதே போல இந்த பெந்தெகோஸ்தே திருநாள் தூய ஆவியானவரை கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை. ஏனெனில் நாம் அறிந்த வண்ணமாக திருத்துவ கடவுளை நாம் விசுவாசிக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த பெந்தெகோஸ்தே திருநாள் ஆவியானவர் நமக்கு அருளப்பட்ட ஒரு நாள் என்பதை உணர்ந்து நாம் இதில் கொண்டாட கடவுள் நம்மை அழைக்கின்றார். திருமறையில் நாம் வாசிக்கிற பொழுது ஆவியானவர் எப்படி வெளிப்படுத்தப்படுகின்றார்? ஒன்று, அவர் பெருங்காற்றாக அங்கே வெளிப்படுகின்றார், நெருப்பாக அங்கே வெளிப்படுகின்றார், தண்ணீர் மற்றும் எண்ணெய், இவைகளிலே பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டை திருமறையிலே நாம் அதிகமாக அறிந்து கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாம் சென்ற வாரத்தில் இயேசு கிறிஸ்து விண்ணுக்கேறிய திருநாளை கொண்டாடினோம். அதில் அடிப்படையான காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் விண்ணுக்கேறின பொழுது அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர் 1:5 நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், சில நாளிலே தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள், நீங்கள் திருமுழுக்கு தூய ஆவியினாலே பெறப்போகிறீர்கள் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்து சென்றார். ஆகவே இந்த பெந்தெகோஸ்தே திருநாள் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறின ஒரு நன்னாள். அது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனம் நிறைவேறின ஒரு நாள். யோவேல் 2 நாம் அறிந்திருந்தமாய், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். ஆகவே தீர்க்கதரிசனம் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனம் நிறைவேறின ஒரு நாள் தான் இந்த பெந்தெகோஸ்தே திருநாள். நாம் அனைவரும் அறிந்தவண்ணமாக இந்த பெந்தெகோஸ்தே திருநாள் இஸ்ரேல் மக்கள், பெந்தெகோஸ்தே என்பது 50வது நாள். இந்த 50வது நாளில் அவர்கள் கூடியிருக்கின்ற வேளையில் ஆண்டவர் அவர்கள் மீது ஆவியானவரை பொழிந்தருளினார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாக வருகின்ற 50வது நாளிலே இது நடைபெறுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த 50வது நாளிலே, பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுகின்றார். இதனுடைய அழுத்தம் அல்லது முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் உணர்கின்ற பொழுது, இந்த ஆவியானவர் அருளப்படுவதனாலே நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள், அனுபவங்கள் என்ன என்பதை பார்த்து நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். முதலாவது, தூய ஆவியானவர் நம்மை ஆற்றல் படுத்துகிறார். The Holy Spirit empowers us.
இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆற்றல் படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அதேபோல் நான் வாசிக்கின்ற நற்செய்தி பகுதியிலே யோவான் 20ஆம் அதிகாரத்திலே சோர்ந்து போயிருக்கிற தன்னுடைய சீடர்களை சென்று ஆண்டவர் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கிற பொழுது ஆண்டவர் அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவரை ஊதுகிறார். அப்படி அவர்கள் ஊதுகின்ற பொழுது அவர்கள் சோர்வுற்றவர்கள் பலப்படுகிறார்கள், நம்பிக்கை இழந்த அவர்கள் நம்பிக்கை பெறுகிறார்கள், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முகமுகமாய் அவர்கள் தரிசிக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே வாசிக்கின்றோம். ஆகவே கடவுள் பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தறினாலே அவர்கள் பலப்பட்டார்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம். குறிப்பாக இந்த 2ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நாம் வாசித்து கொண்டே போகிற பொழுது பயந்திருந்த இவர்கள் ஆண்டவரை அறிக்கை செய்கிறார்கள். 15ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது அவர்கள் தைரியமாக பேசுகிறார்கள், ஆண்டவரை அறிக்கை செய்கிறார்கள். ஆகிய தொடர்ந்து 32ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி தைரியமாக அவர்கள் உயிர்த்தெழுதலின் சாட்சிகள் என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்தான் மேசியா என்று சொல்லி அவர்கள் அறிக்கை செய்கின்றார்கள். 36ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மேசியாமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாய் அறிந்து கொள்ளுங்கள். இஸ்ரேல் யூத மக்களுக்கு அவர் சொல்கின்றார்கள், தைரியமாய் சொல்கின்றார்கள், இவர்தான் ஆண்டவர், இவரே மேசியா என்று சொல்லி தைரியமாக அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பயந்திருந்தவர்கள், சோர்வுற்றிருந்தவர்கள் இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பாக இந்த உலகத்துக்குள்ளாக செல்கிறார்கள். தைரியமாக இயேசு கிறிஸ்துதான் மேசியா, இரட்சகர், வாழ்வளிக்கிறவர் என்று சொல்லி அங்கே அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து பேதுரு பெரிய ஒரு பிரசங்கத்தை அவர் செய்கின்றார். மனம் மாறுங்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே பெரிய நீண்ட ஒரு பிரசங்கத்தை செய்த பொழுது அங்கே ஏறக்குறைய 3000 பேர் திருமுழுக்கு பெற்றார்கள். அது ஆவியாய் பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு அவர் உலகத்துக்குள்ளாக சென்று இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் மேசியா என்று சொல்லி அவர்கள் தைரியமாக அறிக்கை செய்ததினாலே அதை கேட்டுக்கொண்டிருந்த அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். 3000 பேர் அன்றைய நாளிலே ஞானஸ்தானத்தை எடுத்து ஆண்டவருடைய சபையிலே அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள், ஒரு பெரிய மக்களாய் மாற்றப்பட்டார்கள். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த தூய ஆவியானவர் எங்கேயோ இருக்கிறார் என்பது அல்ல, நாம் அனைவரும் அறிந்த வண்ணமாக நமக்குள்ளாக அவர் வாசமாயிருக்கிறார், நமக்குள்ளாக அவர் கிரியை செய்கிறவராக இருக்கின்றார். ஆகவே தைரியத்தோடு விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள் என்கின்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதை தைரியமாய் பிரசங்கிக்கிற சொல்ல நாம் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே பயப்படுகிறவர்களாக அல்ல, சோர்ந்து போகிறவர்களாக அல்ல, உலகத்தில் நாம் காண்கிற பலவிதமான கஷ்டங்களை கண்டு நாம் பயந்து சோர்ந்து வாழ்கிறவர்களாக அல்ல, மாறாக நாம் தூய ஆவியை பெற்றிருப்பதினாலே பலப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மேசியா என்கின்ற அறிவிக்கின்ற துணிவை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இரண்டாவதாக, தூய ஆவியானவர் நம்மை ஒன்றுபடுத்துகிறார். ஹோலி ஸ்பிரிட் நம்மை அனைவரையும் ஒரே மக்களாக ஒன்றுபடுத்துகின்றார். தி நியூ கம்யூனிட்டி, கடவுளுடைய ஆவியானவர் நம்மை ஒரே சமூகமாக மாற்றுகிறார். நாம் வாசிக்கின்ற இந்த திருமறை பகுதியிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அவர்கள் அங்கே கூடி ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது வானத்திலிருந்து ஒரு இரைச்சல், பெருங்காற்று உண்டானது, அவர்கள் வீடு முழுவதும் ஒலித்தது, நெருப்பு போல பிளவுண்ட நாவுகள் உவந்து அமர்வதை அவர்கள் கண்டார்கள். அங்கே வாசிக்கிறோம் தொடர்ந்து, அங்கே அநேகர் நாடுகளிலிருந்து வந்திருந்தார்கள். 9ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது,
ஏறக்குறைய 15-16 நாடுகளிலிருந்து அநேக மக்கள் அவர்களை அங்கே சூழ்ந்திருந்தார்கள். அப்பொழுது எல்லோருமே ஆவியினாலே நிரப்பப்படுகிறார்கள். இப்போ ஆவியானவர் நம்மை ஒன்றுபடுத்துகிறார். அங்கே இனம், மொழி, கலாச்சாரம் எல்லாம் தகர்க்கப்பட்டு யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்தார்களோ, யாரெல்லாம் அங்கே கூடியிருந்தார்களோ அவர்கள் மீது அனைவர் மீதும் ஆவியானவர் பொழியப்படுகிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா தடைகளையும் நீக்குகிறார், நம்மை ஒன்றுபடுத்துகிறார். ஆக எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே ஒருமைப்பாட்டின் ஆவி இருக்கும். அதே தான் நாம் இங்கே வாசிக்கிறோம் 11ஆம் வசனத்தில், யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே. அவர்கள் பேசினது எல்லாருக்கும் புரிந்தது. எல்லோரும் கடவுளையே மகத்துவத்தை அறிந்து கொண்டார்கள். எப்படி ஆவியானவர்களை ஒன்றுபடுத்தினார், ஒரே நற்செய்தி அவர்கள் அறிவித்தார்கள். அதன் மூலமாய் ஆண்டவருடைய மகத்துவங்களை மற்றவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆக கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் ஆவியினை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறோம் என்று சொன்னால், நாம் ஒருமனப்பாட்டின் ஆவியை கொண்டவர்களாக பிரிவினைகளை நாம் தகர்த்து, எந்த பெயரினாலும் வருகிற பிரிவினைகளை நாம் தகர்த்தெறிவோம். ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒரே மக்களாக கூட்டி இணைத்திருக்கிறார். நாம் ஒரே குடும்பமாக நம்மை மாற்றிருக்கிறார். அப்போ இங்கே நாம் பார்க்குறோம், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்கிற பொழுது எப்படி நடைபெற வேண்டும் என்று சொன்னால், முன்பு இருந்த வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாய் மாறுபட்ட வாழ்க்கை அதை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆகிய எந்த பிரிவினர்களுக்கும் நாம் இடம் கொடுக்காதபடி இங்கே எப்படி பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் இணைத்து எல்லோரும் மீதும் ஆவியானவரை கொடுத்து அவர்கள் எல்லோரும் கடவுளின் மகத்துவத்தை அறிவித்தது போல நாமும் அறிவிக்கும்படியாய் கடவுள் இந்த நாளிலே தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த ஒருமனப்பாட்டின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். உடல் நாம் அனைவரும் தெரிந்தவனமாக நம்ம தெளிந்த திருச்சபை, இந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தை பெற்ற ஒரு திருச்சபை, பல சபைகளாக பிரிந்திருந்த நம்மை ஆவியானவர் ஒன்றிணைத்திருக்கிறார். நாம் ஒரே குடும்பமாக பல ட்ரெடிஷன்ஸை சார்ந்தவர்களாக நாம் இருந்தாலும் கூட தென்னிந்திய திருச்சபை என்று வருகிற பொழுது இது ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே இத்தனை ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. ஆகிய ஒருமனப்பாட்டின் ஆவியை பெற்றுக்கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் தருகின்றார். ஆகவே பிரிவினைகளையோ பகைமைகளையோ வேற்றுமைகளையோ நாம் கொண்டிராதபடி இனம், மொழி, கலாச்சாரம், இந்த இந்திய சூழலில் இருக்கிற பல பிரச்சனைகள், பிரிவினைகள் இவைகளை தவிர்த்து நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள், நாம் கடவுளின் பிள்ளைகள், ஆண்டவரின் சாட்சிகள் என்பதை இந்த உலகத்துக்குள்ளாக நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஆகவே நாம் அனைவரும் ஒரே குடும்பம் என்பதை இந்த பெந்தகோஸ்தே திருநாளிலே நாம் உணர்ந்து கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். பிரிவினைகளுக்கு நாம் துணை போகாதிருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். The Holy Spirit give oneness. மூன்றாவதாக நாம் சிந்திக்கிற பொழுது the Holy Spirit liberate us. நம்மை விடுவிக்கின்றார். நாம் அனைவரும் அறிந்த வண்ணமாக லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், ஆவியானவர் என் மீது இருக்கிறார் என்று சொல்லி அங்கே ஒரு அறிக்கையை வெளிப்படுத்துகிறார். பார்வையற்றவர்கள் பார்வை பெறவும், ஒடுக்கப்பட்டவர்கள் விடுதலை பெறவும், பேசற்றவர்கள் நடக்க முடியாதவர்கள் இவர்களெல்லாம் வாழ்வு பெறுமே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு விடுவிக்கின்ற பணி செய்கிறவராய் இயேசு கிறிஸ்து தன்னை அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போ ஆவியானவர் நம்மீது எதற்காக பொழியப்பட்டார் என்று சொன்னால், நாம் மீண்டும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் விடுவிக்கப்பட்டிருக்கிற உணர்வோடு நாம் வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். ரோமர் 8:15 நாம் மீண்டும் பயத்திற்குரிய அடிமைத்தனத்திற்குரிய ஆவியை பெறாமல் அப்பா பிதாவி என்று கூப்பிடுகிறதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆக
இருந்த எல்லா அடிமைதனத்தையும் நீக்குவதுதான் பரிசுத்த ஆவியானவர். அதை நாம் வாசிக்கிறோம். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. அது எல்லா விடுதலையும் அங்கே குறிப்பிடுகிறது. உலகத்தின் பாவங்கள், பிரிவினை சிந்தனைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்றார், பரிசுத்தர்களாய் வாழும்படியாக நம்மை நடத்துகிறார் என்றெல்லாம் நாம் சிந்திக்கிறோம். ஆகவே எந்த அடிமைதனங்களாக இருந்தாலும், சமயத்தின் பெயராலே, இந்த இந்திய தேச சாதியத்தின் பெயராலே, இனத்தின் பெயராலே, மொழியின் பெயராலே மற்றும் வர்க்கம் என்று சொல்லப்படுகின்ற பொருளாதாரத்தின் அடிப்படை எந்த அடிமைதனமும் கிறிஸ்துக்குள்ளாக இல்லை. அதை தான் பரிசுத்த ஆவியார் நமக்கு தந்திருக்கிறார். அதை தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீடுகளிலே வாசித்து பாருங்கள். அங்கே அவர் நம்ம ஒருவராக இருந்து செயல்படுகிறார். நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கான சாட்சி பகர்கின்றார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார், எல்லா பயத்திலிருந்தும் விடுவிக்கிறார், எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கிறார். நாம் அனைவரும் கிறிஸ்துவின் மக்களாக, ஆண்டவரின் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழும்படியாய் நம்மை மாற்றுகிறார். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்பொழுது நடைபெறும் என்று சொன்னால், ஏற்கனவே இருந்த வாழ்விலிருந்து நாம் ஒரு புதிய வாழ்வுக்கு செல்ல வேண்டும். ஏற்கனவே இருந்த அடிமை சிந்தனைகள் மாற்றப்பட்டு புதிய சிந்தனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் ஆவியானவர் நமக்கு வழிகாட்டுகின்றார். ஆகதான் இந்த நாம் மாத்திரம் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக இந்த உலகத்தில் இருக்கின்ற அடிமைதனத்திற்கு எதிராக நாம் குரல் எழுப்புவர்களாகவும் கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஆகதான் யோவான் 16 இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு அனுப்ப போகின்ற தேற்றவாளன் உங்களை ஏற்ற வழியிலே நடத்துவார். 8ஆம் வசனம் 16:8 அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துகள் தவறானது என்பதை எடுத்து காட்டுவார். ஆகவே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் கண்டிக்கிறவர், பாவத்திற்கு எதிரானவர், அநீதத்திற்கு எதிரானவர், நியாய தீர்ப்பை செய்கிறவர் என்பதை அங்கே உணர்த்துகின்றார். அது மாத்திரமல்ல, நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் சொல்லுகிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள் என்று அவர் அங்கே சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது, பாவத்தை பற்றியும் நீதியை பற்றியும் இந்த சமூகம் கொண்டிருக்கிற தவறான கருத்துக்களை அவர் போதித்து கண்டித்து அவளை மாற்றுவார். ஆக இந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஒருவேளை நாம் எந்த சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது எந்த சபைக்கு சென்றாலும் கூட்டங்களுக்கு சென்றாலும் நம்முடைய வாழ்வில ஒரு மாற்றம் இல்லை என்று சொன்னால், பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகின்ற மாற்றம், நீதி சார்ந்த வாழ்க்கை, கடவுளுக்கு விருப்பமான காரியங்கள் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் அது வீணான ஒரு வாழ்க்கை. ஆகவே ஆவியானவர் நம்மை மாற்றுருவாக்கம் செய்கிறார். எப்படி என்று சொன்னால், அடிமைதனத்திலிருந்து விடுவிக்கப்படவும் அடிமைதனத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்கின்ற ஆற்றலை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். ஆகவே இந்த பெந்தெகோஸ்தே திருநாளிலே ஆவியானவர் நம்மை ஆற்றல் படுத்திருக்கிறார். நாம் பயப்பட வேண்டாம். இந்த பெந்தெகோஸ்தே திருநாளிலே ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்றவராய் இருக்கிறார். ஆகவே எந்த கஷ்டங்களிலிருந்தும் நம்மை ஆண்டவர் விடுவிப்பார். மூன்றாவதாக, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒன்றுபடுத்தியிருக்கிறார். நாம் எப்பொழுதும் பிரிவினை சிந்தனைகளை கொண்டிராமல், எப்பொழுதும் நீதி சார்ந்தவர்களாக, ஒருமனப்பாட்டை கொண்டவர்களாக, பயப்படுவர்களாக இல்லாமல், ஆண்டவர் தான் மேசியா, ஆண்டவர் என்று இந்த உலகத்தில் தைரியமாய் எடுத்துரைப்பது மாத்திரமல்ல, வாழ்ந்து காட்டுகிற ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியார் எங்கேயும் இல்லை, நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் அவர் வாசம் பண்ணுகின்றார். அப்படி வாசம் பண்ணுகின்ற பரிசுத்த ஆவியானவருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று தைரியத்தோடும் பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரின் சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ உங்கள் ஒவ்வொருவரையும் திரிய கடவுள் தாமே ஆசீர்வாதத்தை எடுத்து காப்பராக. ஆமென். தொடர்ந்து நாம் கீர்த்தனையில 99வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 99. Swami, in Kayu,
எல்லா மனிதருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்த தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று பரிசுத்த அப்போஸ்தலரை கொண்டு கற்பத்திலே சர்வ வல்லமையுள்ள நித்திய ஜீவனுள்ள கடவுளே, மகத்துவம் பொறிந்த தேவனுடைய சன்னதியில் நாங்கள் செலுத்துகிற தர்மங்களையும் காணிக்கைகளையும் இரக்கமாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்கிற ஜெபங்களை கிருபையாய் கேட்டெள்ள வேண்டும் என்று மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கும் உள்ள திருச்சபைக்கு தேவரீர் உண்மையும் ஐக்கியமும் ஏக சிந்தையும் உள்ள மனதை இடைவிடாமல் அள்ளிச் செய்து உம்முடைய திருநாமத்தை அறிக்கிடுகிற யாவரும் உமது பரிசுத்த வசனத்தை சத்தியத்தை குறித்து இசைந்த மனதுள்ளவர்களாயிருந்து ஐக்கியத்திலும் தேவ பக்தியிலும் அன்பிலும் நிலைத்து வாழும்படி அனுகிரகம் செய்யும். கிறிஸ்தவர்களான ராஜாக்கள், மந்திரிகள், அதிகாரிகள் மற்றவர்கள் நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ரட்சித்து காப்பாற்ற வேண்டும் என்றும் சகல ஜனங்களையும் நீதியும் சமாதானம் வழி நடத்தவும் பட்சபாதம் இல்லாமல் உண்மையாய் நீதியை செலுத்தி துன்மார்க்கத்தை தண்டனைகளாலே அடக்கி மது சத்திய வேதத்தை சன்மார்க்கத்தையும் நிலைப்படுத்தி வரும்படி அவளுக்கு இருதயங்களை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவே, பேராயர்கள், ஆயர்கள் எல்லாரும் தங்கள் நடக்கினாலும் போதகத்தினாலும் சத்தியமும் ஜீவனும் உள்ள உமது வசனத்தை பிரசங்கப்படுத்தி உமது பரிசுத்த சாக்கிரங்களை ஒழுங்காய் செம்மையாய் கொடுக்க அவர்களுக்கு கிருபை அளியும். உடைய ஜனங்கள் எல்லாரும் விசேஷமாய் இடத்தில் கூடி வருகின்ற இந்த சபையாரும் சாந்த இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் உமது பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு தங்கள் வாழ்நாள் எல்லாம் பரிசுத்தம் நீதியுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ய அவளுக்கு உமது பரமே கிருபையை கொடுத்தல்லும். நிலையில்லா இந்த ஜீவ காலத்தில் துன்பம், துக்கம், வறுமை, வியாதி முதலான உபத்திரவங்களால் வருத்தப்படுகிற யாவரையும் உமது தயவினாலே தேற்றி ஆதரிக்க வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். உம்மிடத்தில் விசுவாசமும் பயபக்தியும் உள்ளவர்களாய் ஜீவித்து போடும் அடியார் எல்லாரையும் நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை துதித்து அவளோடு கூட நாங்கள் உமது பரம ராஜ்யத்தில் பங்கு பெறும்படி அவர்கள் காட்டிய நல்மாதிரிகளை பின்பற்ற எங்களுக்கு கிருபை செல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். பிதாவே, இந்த நாளிலும் கூட இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக அவளது சுகத்திற்காக நான் அச்சபிக்கிறோம். ஆண்டவர் எல்லோரும் சுகம் பெற்று ஆண்டவரின் நாமத்தை மயப்படுத்த உதேசம் அச்சபிக்கிறோம். மீண்டும் நாங்கள் எல்லோரும் ஆலயத்தில் வந்து மைத்தோ போற்ற துதிக்க ஸ்தோத்திரிக்க நீ கிருபை பாராட்டும்படி அச்சபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தாரும். அன்றைய ஒவ்வொரு சிறந்த பிள்ளை படிக்கவும் இந்த கஷ்டமான சூழ்நிலையில் பிள்ளைகள் அந்த சிந்தனைகளை வளரும் நீ உதேசம் அச்சபிக்கிறோம். ஆங்காங்கே நடைபெறுகிற வன்முறைகள், வெறியாட்டங்கள், தவறான பாதைகள் எல்லாவற்றையும் மாற்றப்படும்படியாக அச்சபிக்கிறோம். சீன ஆண்டவர் இந்திய எல்லையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த பதற்றமான நிலைகள் மாற்றப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை பெற்றவர்களாக நாங்கள் எல்லோரும் ஒருவரப்பட்டவர்களாய், கடவுளின் பிள்ளைகளாய், பிரிவினை இல்லாதவர்களாய் வாழ்கின்ற சிந்தனையை நீ ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படியாக நான் சொல்லிக்கிறோம். உடைய இந்த காலங்களிலே இந்த பரிசுத்த நற்கரணையில் நாங்கள் பங்கேற்க முடியவில்லை என்று சொன்னாலும் ஆண்டவரின் நீர் எங்களுக்குள்ளாக வாழ்கிறீர். உடைய சரீரமும் இரத்தத்தையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்கின்ற உணர்வோடு ஆண்டவரை உண்மை உட்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோம் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அதை பிரதிபலிக்க நீ உதவி ஆச்சரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு நீர் ஆசிரியர் திருச்சபை குடும்பங்களை நீர் ஆசிரியம் நடைபெறுகிற ஊழியர்கள் எல்லாவற்றையும் கிருபைக்க முடியாய் மன்றாடுகிறோம். அவருமாக மைக்ரண்ட் லேபர்ஸ் மற்றுமாய் பாடுபட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவுகொள்கிறோம். குறிப்பாக எங்கள் திருச்சபையிலே இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே தாரும். இந்த நாட்களிலே அவள் புதிய ஆற்றலை பெற்றுக்கொள்ள உதவி செவிக்கிறோம். புதிய ஆண்டிலே புதிய நன்மை கருவி பெற்றவருக்கு சாட்சி பெற்ற உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நாளில் கூட எங்கள் ஒவ்வொரு தாழ்த்துகிறோம். நீரை மகிழ்ப்படும் பிதாவை எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகத்திரமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த நன்மைகளுக்காக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உள்ளது நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லா ஆபத்துக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனும் அடுக்குமாறாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கபடி
உங்கள் இருதயத்தையும் சிந்தனையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ பரிந்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆமென். இறுதியாக நாம் பாமாலையிலே 239வது பாடலை நாம் பாடுவோம். பாமாலை 239. இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகார நோயில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். முதலவர்காய் ஒளி வீசுவோம், ஒளி மங்கிடாமல் காத்துக்கொள்ளுவோம், இசலத்தை பார்த்த ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். பிற நன்மைக்கும் ஒளி வீசுவோம், உலகின் மயிருள் நீக்க முயல்வோம், பாவம் சாபம் யாவும் பரந்தோடிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகார நோயில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே, துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே, ஈசாக்கை